ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி வச்சுருந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா காய்ச்சிருக்கு. மிளகா, கத்தரி கொஞ்சம் இந்த தடவை டல்லாக தான் இருக்குது. வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஊனுனது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அப்புறம் நமக்கு தேவையான அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளரி ஊனியிருந்தோம். அது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது நல்லாவே காய்ச்சிருச்சு. நம்ம பசங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும் பொழுது. பாப்பாவும் போய் நானே பிடுங்குறேன்னு சொல்லி பிடுங்கிட்டு இருந்தா. அதில் தம்பி இன்றைக்கி கொல்லைக்கு வரல, வீட்டில் இருக்கான். இதை பார்க்குறதுல பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறத விட உண்மையாக எனக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இதுக்காக தான் 2-3 வருஷமாக எங்கள் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதை இயற்கையான முறையில் செயற்கை உரம் இல்லாமல் விளைய வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் எனக்குமே ரொம்பவே சந்தோஷம்தான். பல தடைகளை தாண்டி என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, யாராக இருந்தாலும் இடம் இல்லை நம்மளால் முடியாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே மண் கொஞ்சமாவது இருக்கும். செடி வைக்கிற அளவுக்கு கிராமத்தில், அதுவும் விவசாய குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி விவசாய குடும்பத்தில் மாடுகள் இருக்கும். அந்த எருவை போட்டு கண்டிப்பாக நம்மளால் விளைய வைக்க முடியும். அடுத்து இது வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லாவே பூத்து அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கங்கே வெள்ளரிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் கடந்தது. சரி, எல்லாத்தையுமே கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டோம்னா வீட்டில் வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இது மிளகா கன்று ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கு ஒரு 4-5 காய் இப்போதைக்கு வச்சுருக்கு. அப்புறம் தான் பார்க்கணும். 2-3 தக்காளி இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது அடுத்து ஒரு அதிசயம் என்னென்னா, இது கொஞ்சமாக சோளம் ஓரத்தில் ஊனி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை கிடச்சிது. அதை வச்சு சும்மா ஒரு 20 செடி எப்படி இருக்கும் ஊனி பார்ப்போம்னு ஊனியிருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு தண்ணி போகலை. அதனால் மாமா அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் சோளக்கருது இருந்தது. அதை மாமாவே எதிர்பார்க்கல. சரி ரைட்டு, அதையும் பசங்களுக்கு கொண்டு போய் அவிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தாச்சு. விவசாயம் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.